அரட்பெருமிஷோதி குலம் காக்கும் குலதெய்வம் நலத்தை தரும் நம் தெய்வம் குலதெய்வம். ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரைக்கனி வழிபாடு எல்லாரும் செய்வீங்க. ஆனால் மிக முக்கியமாக நம்மளோட பெரியவங்க செஞ்ச ஒரு வழிபாடு தான் கும்பத்தில் குலதெய்வத்தை வசியம் செய்யக்கூடிய ஒரு வழிபாடு. ஏப்ரல் 14 சித்திரைக்கனி அன்று நீங்கள் காலையிலேயோ அல்லது மாலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ளேயோ நான் சொல்லக்கூடிய ஒரு கும்ப வசிய குலதெய்வ பூஜையை செய்து உங்கள் குலதெய்வத்தோட சூட்சமமான ஒரு விஷயத்தை கல்லாப்பெட்டிலையும் உப்பு ஜாடிலையும் கொண்டு வந்து வச்சு பாருங்கள். 100% தமிழ் புத்தாண்டிலிருந்து உங்கள் வீட்டில் குலதெய்வ நடமாட்டம் அதிகமாக இருப்பதை கண்கூடாக நீங்கள் பார்ப்பீர்கள். என் குலதெய்வமான குட்டக்காரப்பச்சி காமாட்சி அம்மனின் தெய்வ திருவடிகளை தொட்டு வணங்கி இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கிறேன். உங்களோட குலதெய்வத்தோட பேரையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சித்திரைக்கனி வழிபாடில் செய்தவுடன் நீங்கள் ஒரு தட்டு நிறைய பச்சரிசியை பரப்பி சென்டரில் ஒரு சொம்பு அல்லது ஒரு கும்பம் வச்சு அந்த கும்பத்தில் தண்ணீர், பன்னீர், பச்சை கற்பூரம், கல்லுப்பு, துளசி, வில்வம், வேப்பிலை, அருகம்புல், ஏலக்காய், கொஞ்சோண்டு புனுகு, அதற்கப்புறம் உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை எலுமிச்சம்பழம், 4 பேர் இருக்கீங்கன்னா 4 எலுமிச்சம்பழம், இது எல்லாம் இந்த கும்பத்தில் போட்டு மேலே முழு தேங்காயை நல்லா மஞ்சள் தேய்ச்சி ஒரு பெரிய காசை ஒட்டி உங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஆபரணத்தை அந்த கும்பத்துக்கு போட்டு அந்த கும்பத்துக்கு பக்கத்தில் 2 குத்து விளக்கு ஏற்றுங்கள் அல்லது ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுங்க. உங்கள் கையாலேயே ஏதோ ஒரு பாயாசத்தை செஞ்சு பிரசாதமாக வச்சுட்டு அல்லது மஞ்சள் நிற ஸ்வீட் ஏதோ ஒன்று வாங்கி வச்சுட்டு அதற்கு முன்னாடி உட்கார்ந்து அரிசியில் மஞ்சள் கலந்து அச்சதை தயார் பண்ணிவிட்டு அச்சதையால் அந்த கும்பத்தை பூஜை செய்யுங்க. பூஜை செய்கிறதுக்கு முன்னாடியே ஊதுபத்தியை பற்ற வச்சுட்டு உங்களோட வீட்டு வாசலில் இருந்து குலதெய்வத்தோட பேரை சொல்லிகிட்டே வந்து அந்த கும்பத்துக்கு முன்னாடி உட்காரணும். உட்கார்ந்துட்டு ஓம் ஸ்ரீம் குலதெய்வத்தோட பேர் நம 106 முறை ஜபம் செய்யுங்கள். பெண்களை பொறுத்தளவுக்கு உங்களோட அம்மா வீட்டு குலதெய்வத்தோட பேரை 106 முறையும் உங்களோட கணவர் வீட்டு குலதெய்வத்தோட மந்திரத்தை 106 முறையும் சொல்லுங்கள். சொல்லிய பிறகு மாலவன் மார்பில் நிற்கும் மங்கள கமலச்செல்வி என்று வரக்கூடிய கனகதார ஸ்தோத்திரத்தை மனமாற படியுங்க. இந்த புத்தாண்டு சித்திரை 1 நான் இந்த குலதெய்வ பூஜையை செய்கிறதே என் குடும்பம் முழுவதும் குலதெய்வம் தொடர்ந்து இருக்கணும், லட்சுமி கடாட்சம் தொடர்ந்து கிடைக்கணும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஆரோக்கியம் செல்வ செழிப்பு பெருகணும் அப்படிங்கிறதுக்காக கனகதார ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டு அதற்கு அப்புறம் ஒரு தட்டில் குங்குமம் போட்டு தண்ணீர் போட்டு வெத்தலையை பிச்சு போட்டு ஒரு கற்பூரத்தை ஏற்றி உங்களோட குலதெய்வத்திற்கு பூஜை அறையில் திசை சுற்றி அந்த தண்ணியை கொண்டு போய் வீட்டு வாசலில் ஊற்றிடுங்க. அதற்கு அப்புறம் தேங்காய் உடைச்சி கற்பூர ஆரத்தி கும்பத்துக்கு காமிச்சிட்டு அந்த தீர்த்தத்தை உங்கள் வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள். தெளித்து விட்டுட்டு அந்த கும்பத்துக்குள்ளே எலுமிச்சம்பழம் போடும்போதே உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை காசும் கும்பத்துக்குள்ளே போட்டுருங்க. அதற்கப்புறம் அந்த காசை எடுத்து கல்லாப்பெட்டியில் வச்சுருங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை யார் யாருக்கு உங்கள் வீட்டில் இருக்காங்களோ அவங்க கையில் கொடுத்துட்டு 3 நாள் தலகாணிக்கடியில் வச்சு படுக்க சொல்லிவிட்டு 4ஆவது நாள் தூக்கி போட சொல்லிடுங்க. கும்பத்துக்கு மேலே வச்சுருக்கக்கூடிய தேங்காயை ஒரு மஞ்சள் கலர் துணியிலையோ பச்சை கலர் துணியிலையோ கட்டி வீட்டோட உள் வாசலில் கட்டி விடுங்க. கதவு நிலவில் கட்டி விடுங்க. அந்த தீர்த்தத்தை மறுபடியும் ஒரு 3 நாள் வச்சு மாலை நேரமும் காலை நேரமும் வீடு முழுவதும் தெளித்து விட்டு சாம்பிராணி போட்டு விடுங்கள். இதை முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தர் வீட்டிலிருந்து போயிட்டு மஞ்சளோ கல்லுப்போ வாங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது. இதையே தயவு செய்து ஏப்ரல் 14 காலையோ மாலையோ நமது நண்பர்கள் உலகத்தில் எங்கிருந்தாலும் கடைபிடியுங்கள். 100% நல்லது நடக்கும். உங்கள் குலதெய்வம் வீட்டில் இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் விளங்கும், குடும்பம் திளைக்கும், குடும்பத்தில் செல்வ செழிப்பு பெருகும். உங்களுக்காக பெருக வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன். சித்திரைக்கனி கனி வைத்து பார்க்கும்போதே இந்த பூஜையை செய்யறதுனாலும் செய்யலாம், இல்லைன்னா மாலை நேரத்தில் செய்யுங்க. செய்து வாருங்கள். 100% குலதெய்வத்தின் அருள் முழுமையாய் கிடைக்கும். பூஜை முடிஞ்ச உடனே ஒரு 11 ரூபா காணிக்கையை உங்கள் குலதெய்வத்திற்கு எடுத்து வச்சுருங்க. மிக விரைவில் ஒரு வேண்டுதல் நடக்கணும், ஒரு வேண்டுதலும் வையுங்க. வேண்டியது வேண்டியபடியே நடக்கும். குலதெய்வத்தை அணுகுங்கள், நல்லது நடக்கும். உங்கள் வாழ்வில் இது போல எளிய பரிகாரங்களையும் பூஜைகளையும் நீங்களே செய்வதன் மூலமாக பல பிரச்சனைகளுக்கு நல்லது நடக்கும். உங்கள் வாழ்வில் நல்லது நடக்க செல்வ செழிப்பு ஏற்பட நான் நடத்தக்கூடிய பயிற்சி வகுப்புகளிலோ தனிநபர் ஆலோசனையிலோ நீங்கள் கலந்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். ஏப்ரல் 11
மற்றும் 12 சென்னை வர இருக்கின்றேன். சென்னையில் என்னை சந்திக்க கீழ்க்கக்கூடிய தொலைபேசிகளில் தொடர்பு கொள்ளுங்கள். ஏப்ரல் 14 சித்திரைக்கனியை முன்னிட்டு சிறப்பு சித்திரைக்கனி பூஜை, 27 நட்சத்திர சித்தர்களுக்கான ஹோம பூஜை நடக்குது. அதில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இந்த அதிர்ஷ்ட எந்திரக்காடும் புணுகும் பூஜையில் வைத்து பிரசாதமாக தர இருக்கின்றோம். உங்கள் பெயரையும் பதிவு செய்ய கீழ்க்கக்கூடிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறக்கக்கூடிய ஆண்டு கோடி கோடி செல்வத்தை வாரி வாரி வழங்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.